வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது விக்ரம் நடிச்சு வெளியாயிருக்கிற வீர தீர சூரன் பார்ட் 2 படத்தோட விமர்சனம். இதுல எஸ்.ஜே. சூர்யா, துஷாரா விஜயன், சூரஜ் இப்படி பலரும் முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. இசை ஜி.வி. பிரகாஷ்குமார், இயக்கம் அருண்குமார். வீர தீர சூரன் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். கதைக்களம் ஒன்றும் புதுசு இல்லை. இந்த ரவுடி, இந்த கேங்ஸ்டர்ஸு, போலீஸு இப்படி எல்லாரும் ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிற மாதிரி கதை தான். யாருமே இல்லை நல்லவங்களோ இல்லை அப்பாவிகளோ இல்லை, விக்ரம் நடிச்சிருக்கிற காளி கதாபாத்திரம் உள்பட. ஓரளவுக்கு மேல யார் பக்கம் ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மளால டிசைட் பண்ண முடியாத அளவுக்கு குழப்பங்கள் தான் கதையில இருக்கு. விக்ரம் ஹீரோ, அதனால அவர் கடைசியில ஜெயிச்சிருவாரு அப்படின்னு நமக்கு தெரியும், அவ்வளவுதான். மெயின் ஸ்டோரி ஒரு ராத்திரி பொழுதுல நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. பெரியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரவி ஒரு லோக்கல் கேங்ஸ்டர். ஒரு பெரிய குடும்பம் அவருக்கு இருக்கு. இவருடைய மகன் கண்ணன், மலையாள நடிகர் சூரஜ் தான் இந்த பாத்திரத்துல நடிச்சிருக்காரு. இவங்களுக்கும் போலீஸ் சூப்பரண்டன்ட் அருணகிரிக்கும் தீராத பகை. எஸ்.ஜே. சூர்யா தான் இந்த சூப்பரண்ட் பாத்திரத்துல நடிச்சிருக்காரு. ஒரு சின்ன கேஸை வச்சு அப்பா மகன் 2 பேரையுமே என்கவுண்டர்ல போட்டு தள்ளணும்னு எஸ்.ஜே. சூர்யா பெரிய பிளான் போடுறாரு. அவர் கையில சிக்காம கோர்ட்ல போய் சரண்டர் ஆகிறது தான் பெரியவர் மற்றும் அவருடைய கேங்கோட பிளான். ஆனாலும் எஸ்.ஜே. சூர்யா எப்படியும் அவரை விட்டு வைக்க மாட்டாரு அப்படின்னு எஸ்பியை தீர்த்து கட்ட பிளான் போடுறாரு பெரியவர். இந்த வேலையை செய்யறதுக்கு காளிய கான்டாக்ட் செய்யறாரு. காளி இப்போ குழந்தை குட்டியோட ஒரு மளிகை கடை வச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் அவருக்கு ஒரு பெரிய பேக் ஸ்டோரி இருக்கிற மாதிரி நமக்கு அப்ப காட்டுவாங்க. வேண்டா வெறுப்பா காளி மறுபடியும் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்ய ஒத்துக்கிறாரு. எஸ்பிய கொலை செஞ்சாலும் செய்யாட்டியும் அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் பெரிய ஆபத்து இருக்கு. இந்த ரவுடி கேங் மற்றும் போலீஸ் இவங்க 2 பேருடைய பிரச்சனையில இருந்து எப்படி இவர் கஷ்டப்பட்டு வெளியே வந்து தன் குடும்பத்தை காப்பாத்துறாரு அப்படிங்கிறது தான் படத்தோட மெயின் ஸ்டோரியே. நடுவுல விக்ரம், அவருடைய மனைவி கலைவாணி, துஷாரா விஜயன் நடிச்ச பாத்திரம், இவங்களோட பேக் ஸ்டோரியும் கொஞ்சம் காட்டுவாங்க. ஆனா படம் பார்ட் 2 அப்படின்னு போட்டதுனாலயோ இந்த பேக் ஸ்டோரிக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்குன்னு நினைக்கிற அளவுக்கு பல கேள்விகள் நமக்கு இருக்கும். பார்ட் 1 வரும்பொழுது இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க போல இருக்கு. படத்தோட மிகப்பெரிய பிரச்சனையே இதோடைய கதை மற்றும் பாத்திரங்கள் தான். ரொம்பவே ஜெனரிக்கான பாத்திரங்கள். இது டைரக்டருக்கே தெரியுமானோ, இந்த ரவுடி கேங்லாம் எக்ஸாக்டா என்ன வேலை செய்றாங்க அப்படின்லாம் எதுவுமே ஒரு எக்ஸ்பிளனேஷனே கிடையாது. இந்த காளி பாத்திரத்துக்கும் இந்த ரவுடி கேங்க்கும் என்ன தொடர்பு, எதுக்காக அவர் இந்த அளவுக்கு நன்றி கடன் பட்டிருக்காரு பெரியவருக்கு அப்படின்னு கடைசி வரைக்கும் நமக்கு சொல்லவே இல்லை. கொடுக்குற கொஞ்சம் அந்த பேக்ரவுண்டும் ரொம்பவே கன்வின்சிங்காகவும் இல்லை. இதனால கதையில ஒரு ஒட்டுதலோ பாத்திரங்கள் மேல ஒரு அபிப்பிராயமோ நமக்கு ஏற்படவே மாட்டேங்குது. விக்ரம் ஏன் அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிற தசரா விஜயனை கல்யாணம் செஞ்சுக்கிறாரு அப்படிங்கிற கேள்விக்கு கூட சரியான பதில் இல்லை. இன்னொரு பாகத்தை எப்படினாலும் எடுத்துடலாம் அப்படின்னு டைரக்டருக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கிறது நமக்கு இதுல நல்லா தெரியுது. இதனால சரியா புரியாத ஏதோ ஒரு கதையோட ரொம்பவே நீளமான ஒரு கிளைமேக்ஸ் காட்சி மாதிரி மொத்த படமும் இருக்கு. குறிப்பா இன்டர்வலுக்கு மேல ரொம்பவே டயர்சமா எக்ஸாஸ்டிங்கா போகுது இந்த படம். இதுவே இந்த படத்தோட மிகப்பெரிய குறையா நான் நினைக்கிறேன். அடுத்தது படத்தோட நீளம். மாறி மாறி படத்துல ஒரே மாதிரி காட்சிகள் தான். ஒண்ணு ஒருத்தர் எப்படி வெட்டி கொல்றது அப்படின்னு பிளான் போடுவாங்க. இல்லைன்னா நிஜமாவே சண்டை போட்டு வெட்டி முடிச்சுப்பாங்க. இவ்வளவுதான் படம் முழுக்க. ரொம்பவே ஈஸியா ஒரு 30 நிமிஷத்த வெட்டி தள்ளியிருக்கலாம் இந்த படத்துல இருந்து. யாருக்கும் ஒண்ணும் தெரிஞ்சிருக்காது. சரி, நடிப்புன்னு பார்த்தா விக்ரம் நிஜமாவே ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. இந்த வயசுலயும் இந்த மாதிரி ஒரு பாடியை மெயின்டைன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ரோல்ல ரொம்பவே கன்வின்சிங்காவே நடிச்சிருக்காரு. ஆனா அவரோட திறமைக்கு ஈடு கொடுக்குற மாதிரி இந்த கதாபாத்திரத்துல ஒரு டெப்த்தோ இல்ல பரிமாணங்களோ இல்லவே இல்லை. ரொம்பவே ஒன் டைமென்ஷனலான ஒரு பாத்திரம் தான் இது. மற்றபடி எஸ்.ஜே. சூர்யா வழக்கமான பாணியில நடிச்சிருக்காரு. துஷாரா விஜயன், சூரஜ் இவங்க எல்லாருமே டேலண்டட் நடிகர்கள் தான், நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அடுத்தது இந்த செட்டு, சினிமாட்டோகிராஃபி இதெல்லாம் ரொம்பவே அமர்க்களமா வந்திருந்தது இந்த படத்துல. பல காட்சிகள் லோ லைட்டிங்ல இருந்தாலும் ரொம்பவே அழகா காட்சி இருக்கு. பாராட்டுகள். ஜி.வி. பிரகாஷ்குமாரோட இசை கொஞ்சம் ஓகே ரகம் தான். அப்போ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னா,
நீங்க விக்ரம் ஃபேனா? அப்ப கேள்வியே இல்ல. நேரா தியேட்டருக்கு போய் இந்த படத்த பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மத்தபடி நீங்க ஜெனரல் ஆடியன்ஸா, இல்ல இந்த ஆக்ஷன் மூவி ரசிகரா, அப்போ உங்களுக்கு இந்த படத்துல பெருசாவோ, புதுசாவோ ஒண்ணுமே இல்ல. ரொம்பவே பிலோ ஆவரேஜ் வாட்ச் தான் இந்த படம். இந்த வெட்டுக்குத்து இதெல்லாம் பிரச்சனை இல்லன்னா, தேவைன்னா குடும்பத்தோடயே கூட நீங்க இந்த படத்த பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 4 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒருமுறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.